வணக்கம். இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் போலீஸ் குவிப்பு, சட்டமன்றத்தில் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரை. அதில் வாயை திறங்க சிஎம் என்ற பேஜ்களை சட்டைப்பையில் அணிந்து கொண்டும் பதாகைகளை தூக்கிக் கொண்டும் சட்டசபைக்கு வந்துள்ளார். சட்டசபையின் விதிமுறைகளை மீறியுள்ளார். அதாவது கேள்வி வினாவின் பொழுதுதான் சட்டசபைக்கு இவ்வாறு செயல்பட வேண்டும், அதுவும் வாசலிலேயே அவர்கள் செயல்பட வேண்டும். சட்டசபைக்குள் பதாகைகளை கொண்டு சென்றால் அவை காவலர்கள் அதை அனைத்தையும் பறிமுதல் செய்வார்கள். இது கூட தெரியாமல் எப்படி கடந்த 5 ஆண்டுகளில் துணை முதல்வராக இருந்தார் என்ற கேள்விகளை நிதியமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் நேற்றே முன்வைத்தனர். இன்று இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட கர்நாடகா மேகாது அணை கட்டக்கூடாது என்பதை பற்றியான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான ஒட்டுமொத்தமான தீர்மானங்கள் நிறைவேற்றலாமா வேண்டாமா என்ற கேள்விகள் தான் இன்று கேட்கப்படும். ஆனால் உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களது பெருமைகளையும் கருணாநிதி அவர்களது பெருமைகளையும் சட்டமன்றத்தில் பேசியுள்ளார். அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்கள் வாய் திறந்து ஏன் பேச மாட்டேங்கிறார் என்று கடந்த கால போக்குவரத்து துறை திமுகவை சார்ந்த சிவசங்கர் அவர்களும் கூறியுள்ளார். இதற்கு தக்க பதிலடிகளை தாவேகாவின் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததை போல நாங்கள் ஒன்றும் மக்களை ஏமாற்றவில்லை, நீங்கள்தான் திமுகவின் ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்துள்ளீர்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் தற்பொழுது பேசியுள்ளது. சட்டசபையில் அவை தலைவர் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக பிரச்சனைகளை சமாதானப்படுத்த முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதில் உதயநிதி அவர்கள் சில வார்த்தைகளையும் பேசியுள்ளார். மௌனமாக இருந்த விஜய் அவர்கள் அவை குறிப்பில் இருந்து உதயநிதி அவர்கள் பேசியதை நீக்க வேண்டும், அதாவது நேரலையாக இது மக்களுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைமையையும் உதயநிதி ஏற்படுத்திவிட்டார். சுமார் 25 நிமிடங்கள் நேரலை துண்டிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது நாளில் நேரலை துண்டிக்கப்பட்டது மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். உதயநிதி அவர்கள் அப்படி என்ன கூறினார் தெரியுமா? திமுகவின் ஆட்சி பொற்கால ஆட்சி என்றும் தாவேகாவின் ஆட்சியில் 30 நாட்களில் பல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சம்பவங்களும் நடைபெற்றதாகவும் உதயநிதி அவர்கள் பேசியுள்ளார். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக உதயநிதி அவர்களிடம் தெளிவுபடுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் யார் அந்த சார் என்ற விவகாரம் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதுவும் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்தான் என்பதும் அனைவரும் அறிவோம். ஆனால் விசாரணை ஏன் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவில்லை? எனது ஆட்சியில் அந்த வழக்கை நான் நிச்சயமாக சிபிஐ துறைக்கு பரிந்துரைக்க முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறேன் என்ற கேட்ட உடனே உதயநிதி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பயம் வந்துவிட்டது. இதனால் நேரலையும் அங்கு முன்பாகவே துண்டிக்கப்பட்டதால் சட்டசபையில் சில நிமிடங்கள் ஒட்டுமொத்தமாக அவை காவலர்கள் வந்ததால் பரபரப்பான நிகழ்வுகளாக மாறியது. மேலும் இன்று இரண்டாவது நாள் என்பது மேகாது அணை கட்டுவதற்கான எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய தீர்மானம்தான். அதை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்கள் இந்த பிரச்சனையை நேரடியாக பேசாமல் அவருக்கு சாதகமாக சட்டசபையை மாற்றலாம் என்று நினைத்தார். ஆனால் தற்பொழுது அவருக்கே இது மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களுக்கு தகுதியே இல்லை என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சட்டசபையில் ஆளுநர் என்று என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பது முதலிலேயே கூறிவிடுவார். நேற்று ஆளுநர் உரை, இன்று மேகாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமான தீர்மானம், அதை பற்றி பேச வேண்டும். முதல்வர் அதை பற்றியான விளக்கங்களை முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரியப்படுத்த வேண்டும். எப்படி கர்நாடகா அரசை எதிர்க்க வேண்டும், எப்படி மத்திய அரசிற்கு கடிதங்களை வழங்க வேண்டும், எதையெல்லாம் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்பதுதான் இன்று நடக்கக்கூடிய அவை. ஆனால் உதயநிதி அவர்கள் கோபாலபுர குடும்ப பெருமைகளையும் ஸ்டாலின் பெருமைகளையும் இங்கு பேசுவது சரியல்ல. இது சட்டமன்ற ஒட்டுமொத்த வளாகம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் மக்களுக்கான நீதியையும் ஒட்டுமொத்தமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இடம். இது திமுக
திமுக மேடை கிடையாது என்பதை தாவேகாவின் அமைச்சர்கள் உதயநிதிக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளனர். இது உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் மாறிவிட்டது. 34 நாட்களில் விஜய் அவர்களது ஆட்சியில் தவறு நடக்கவில்லை என்று நாங்கள் கூறவில்லை. தவறு நடந்துள்ளது. அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் 48 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை சிறையில் அடைத்துள்ளோம். ஆனால் உங்களை போல் ஞானசேகரனை சிறையில் அடைத்து உண்மையான குற்றவாளியை சுதந்திரமாக தற்பொழுது வரை வெளியே சுற்ற விடவில்லை என்பதையும் தற்பொழுது பேசியிருப்பதுதான் உதயநிதி அவர்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இடையே சட்டசபையில் மிகப்பெரிய அளவில் மோதலாகவும் போலீஸ்கள் அங்கு அவை காவலர்கள் குவிக்கப்பட்டதற்கும் முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. அவையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் பல விமர்சனங்களையும் உள்ளாக்கியுள்ளது. ஏனென்றால் கடந்த திமுகவின் ஆட்சியின் பொழுது காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தது. ஆனால் அப்பொழுது எல்லாம் கர்நாடகாவை பற்றி மௌனமாக இருந்துவிட்டு ஆட்சி கலைந்த பிறகு மீண்டும் புதிய அரசாங்கம் உருவான பிறகு குறுகிய காலத்திலேயே அவர்கள் மீது பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் பொதுமக்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சட்டசபையில் என்ன பேச வேண்டும் என்பது கூட உதயநிதி அவர்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்குத்தான் எதிர்க்கட்சி தலைவரது நிலைமை இருக்கிறது. உண்மையாக எதிர்க்கட்சியாக எடப்பாடி தான் செயல்பட்டுள்ளார். இன்று சரியாக கர்நாடகா மேகதாது விவகாரத்தில் அவரது பேச்சு 15 நிமிடங்கள் மிகவும் சிறப்பாகவும் அமைந்தது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு பல பரிந்துரைகளையும் செய்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி தான் செயல்படுவது போல் செயல்படுகிறார். ஆனால் உதயநிதி அவர்கள் டம்மியாகத்தான் அங்கு இருக்கிறார் என்ற விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் சட்டசபையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இனி வரக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரிலும் யாரும் எதிர்பாராத பல திருப்பங்களும் ஏற்படும். ஏனென்றால் ஆளுநர் உரையின் போதிலும் மேகதாது அணை விவகாரத்தின் போதிலும் உதயநிதி பேச தெரியாமல் பேசுகிறார். ஆனால் கேள்வி வினா கூட்டத்தொடரின் பொழுது உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, திமுகவின் எம்எல்ஏக்கள் என்னமெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் இந்த முறை போல் நேரலை துண்டிக்கப்படாது. திமுகவின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்றால் நிச்சயமாக அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதில் உண்மையான நேரலைகள் அனைத்துமே நேரலையாக ஒளிபரப்பப்படும். அப்பொழுது உதயநிதி அவர்களது உண்மை முகம் மக்களுக்கு தெரியும். 25 நிமிடங்கள் துண்டிக்கப்பட்ட நேர எல்லையில் இவைகள் எல்லாம் நடந்திருப்பதாக செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அளவிற்கான திறமை இல்லை என்பதையும் மக்களது பிரச்சனைகள் பற்றி உதயநிதி அவர்களுக்கு தெரியவில்லை. திமுக தோல்வியடைந்ததும் திமுகவின் கூட்டணிகள் தாவேகாவிற்கு சென்றதும் தான் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் மக்களது பிரச்சனைகள் என்ன என்பது உதயநிதிக்கு தெரியவில்லை என்று பலரும் எதிர்க்கட்சியாக உதயநிதியை இருப்பதை விட எடப்பாடி இருக்கலாம் என்று பலரும் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.